தமிழர்கள் யாருக்கும் பின்வாங்கியவரல்ல. ஆனால் தமிழர்கள் தமக்கென்று உள்ளதை ஒரு கால விளக்க சம்மதிக்க மாட்டார்கள். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை இந்த பெயருக்கு உரியவர் காஞ்சிபுரத்தில் ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்தில் 1909 செப்டம்பர் 15 பிறந்தார். அப்போது அது அடுத்த தெருவுக்கு கூட செய்தி இல்லை. நடராஜன் பங்காரு அம்மாள் இணையருக்கு ஒரு மகன், அவ்வளவுதான். ஆனால் 1969 பிப்ரவரி 3 அவர் இறந்தபோது அது பல கோடி மக்களுக்கு பெருந்துயரம். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்துக்காக சென்னையில் குவிந்தவர்களின் எண்ணிக்கை 1.5 கோடி என மதிப்பிடப்பட்டது. இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் பதிவானது. சாமானிய பிறப்புக்கும் சாதனை மரணத்துக்கும் இடைப்பட்ட அண்ணாவின் வாழ்க்கையானது வரலாற்று திருப்பங்கள் நிறைந்தது மட்டுமல்ல, வரலாற்றை திருப்புவதாக அமைந்ததும் கூட. யார் இந்த அண்ணா? சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர். அந்த சிந்தனையை வெற்றிகரமாக அரசியல்படுத்தியவர். அப்படி அரசியல்படுத்துவதற்காக மேடை, பத்திரிகை, நாடகம், சினிமா, நூல்கள் என்று எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றமும் உள்ளடக்கமும் தந்தவர். இந்த ஊடகங்களில் பிற திராவிட இயக்க படைப்பாளிகளும் அணியணியாக நுழைந்து தனித்துவமான ஒரு பாரம்பரியம் உருவாக காரணமாக இருந்தவர். காங்கிரஸ் அல்லாத கட்சி ஒன்றின் சார்பில் இந்தியாவின் முதலமைச்சரான 2வது தலைவர். தமிழ்நாட்டில் இடையறாமல் நடந்து வரும் 53 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளின் ஆட்சிக்கு அதன் மூலம் அடித்தளம் இட்டவர். நவீன தமிழின் மீது, மக்கள் புழங்கும் தமிழின் மீது அண்ணா செலுத்தியிருக்கும் தாக்கம் அளப்பரியது, பெரிதாக ஆவணமாக்கப்படாதது. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பரப்புக்கு அதன் முகவரியாக விளங்கும் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர் அண்ணா. தங்களை ஒரு தனித்த தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு அசைக்க முடியாத ஓர் அங்கீகாரமாகிவிட்டது இந்த பெயர். அண்ணா என்ற பெயர் ஒரு பண்பாட்டின் குறியீடாகிவிட்டது. அது ஒரு வரலாறாக, அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. அவரது பெயரில் கட்சி, பல்கலைக்கழகம், விமான நிலையம், சாலை, நூலகம் என்று ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன. ஆனாலும் கூட நவீன தமிழ்நாட்டின் மொழி, அரசியல், பண்பாடு ஆகியவற்றின் மீது அவர் செலுத்திய தாக்கத்தின் பரிமாணத்தோடு ஒப்பிடும்போது இந்த அங்கீகாரம் குறைவே. இந்த தாக்கம் ஆதரவாளர்களால் மிகவும் கொண்டாடப்படுகிறது, விமர்சகர்களால் கடுமையாக தாக்கப்படுகிறது என்பது வேறு கதை. துடிப்பும் பரபரப்பும் விவாதங்களும் நிரம்பிய அவரது வாழ்க்கையை அதன் இயல்பில் சுருக்கமாக அறிமுகம் செய்யும் முயற்சியே இந்த காணொளி. மிக எளிய குடும்பத்தில் பிறந்த அண்ணா தமது சித்தி ராஜாமணி என்பவராலேயே வளர்க்கப்பட்டார். அவரது குடும்பம் கடவுள் நம்பிக்கை மிகுந்த குடும்பம். எனவே இயல்பிலேயே அண்ணாவும் சிறுவயதில் கடவுள் நம்பிக்கை மிக்கவராகவே இருந்தார். பின்னாளில் தமிழ்நாட்டின் பிரபலமான நாத்திக தலைவரான அண்ணா சிறுவயதில் பிள்ளையார் பக்தர் என்ற தகவலை தெரிவிக்கிறது அண்ணாவின் வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் எழுதிய அண்ணா வாழ்க்கை வரலாறு நூல். காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த அண்ணா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார். மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து சராசரி மாணவரைப் போலவே பள்ளிப்படிப்பை முடித்த அண்ணாவுக்கு இந்த பச்சையப்பன் கல்லூரி வாழ்க்கையே திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அங்கே அவர் சந்தித்த ஆங்கில பேராசிரியரும் நீதி கட்சியில் செயல்பட்டவருமான வரதராஜன் தான் அரசியலின் பக்கம் அண்ணாவின் கவனத்தை திருப்பியவர். மண்ணடியில் இருந்த பேராசிரியர் வரதராஜனின் எளிய நெரிசலான அறையில் எப்போதும் மாணவர்கள் மொய்த்து கொண்டிருப்பார்கள். அதுதான் அண்ணாவுக்கு குருகுலம் போல அமைந்த இடம் என அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதிய ஆர். கண்ணன் குறிப்பிடுகிறார். வரதராஜனோடு சேர்ந்து பேராசிரியர் வேங்கடசாமி என்பவரும் அண்ணாவிடம் அரசியல் ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர் என்கிறார் கண்ணன். மோசூர் கந்தசாமி முதலியார், மணி திருநாவுக்கரசு முதலியார் ஆகிய தமிழ் பேராசிரியர்கள்தான் அண்ணாவுக்கு சங்க தமிழை கற்பித்தனர். அவர்களிடம் கற்ற சங்க தமிழ்தான் பின்னாளில் அண்ணாவின் புகழ்பெற்ற மேடை தமிழுக்கு அடிப்படையாக அமைந்தது. அண்ணாவுக்கு அப்போது மேற்கொண்டு பட்டப்படிப்பு படிக்க முடியாத குடும்ப சூழ்நிலை நிலவியது. பச்சையப்பன் கல்லூரி முதல்வராக இருந்த சின்னத்தம்பி பிள்ளை அவரை BA ஹானர்ஸ் படிக்கும்படி வலியுறுத்தினார். கல்வி உதவித்தொகை கிடைக்கவும் பாடநூல் வாங்கவும் உதவுவதாக அவர் ஒப்புக்கொண்ட பிறகுதான் அண்ணா 1931 பச்சையப்பன் கல்லூரியில் BA ஆனர்ஸ் படிப்பில் சேர்ந்தார். ஆனால் இந்த நிகழ்வு நடக்கும் ஓராண்டுக்கு முன்னரே, அதாவது அவரது 21வது வயதில் அண்ணாவுக்கும் ராணி அம்மையாருக்கும் சம்பிரதாய முறைப்படி திருமணம் நடந்தது. இந்த இணையருக்கு குழந்தை இல்லை என்பதை தவிர இல்லறம் நல்ல விதமாகவே சென்றதாக ராணியை மேற்கோள் காட்டிச் சொல்கிறார் ஆர். கண்ணன். கல்லூரியில் தவறாமல் வகுப்புகளுக்கு செல்கிற அண்ணா தீவிரமான படிப்பாளி, நீண்ட நேரத்தை நூலகங்களில் செலவிடுகிறவர். கல்லூரி காலத்திலேயே தமிழ், ஆங்கில பேச்சுப் போட்டிகளில் பங்கேற்றவர். அந்த நாட்களில் தமக்கு இதழியலில் ஈடுபாடு இருந்தது என அண்ணாவே பிற்காலத்தில் சொல்லியிருக்கிறார். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்த அண்ணா 1931 பச்சையப்பன் கல்லூரி மாணவர் பேரவையின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். 2 ஆண்டுகள் கழித்து அவர் கல்லூரி பொருளாதாரத்துறை மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார்.
படித்து முடித்தவுடன் காஞ்சிபுரம் நகராட்சியில் எழுத்தராக 6 மாதம் பணி செய்தார். பிறகு சென்னை கோவிந்தப்ப நாயக்கன் நடுநிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே பிராமணர் அல்லாதோர் அரசியல் இயக்கமாக இருந்த நீதி கட்சி செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கிவிட்டார். அது நீதி கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலம். ஆதி திராவிடர்கள் உள்ளிட்ட பிராமணர் அல்லாதோர் நலனுக்கான திட்டங்களை நீதி கட்சி அரசுகள் செயல்படுத்தி இருந்தன. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியை அவர்கள் ஆதரித்தனர். அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை அமர்த்துவது, கல்வியை பரவலாக்குவது ஆகியவற்றில் அவர்கள் கவனம் செலுத்தினர். ஆனால் நீதி கட்சி தலைவர்கள் பலர் நிலவுடைமையாளர்கள், பிரிட்டிஷ் அரசின் பதவி பட்டங்களை தாங்கியவர்கள். இது அவர்களை எளிய மக்களிடமிருந்து அந்நியப்படுத்திய காலம் அது. ஆனால் பிராமணர் அல்லாதோர் அரசியலுக்கு என்று இருந்த ஒரே கட்சி நீதி கட்சிதான் என்பதால் அண்ணாவுக்கு வேறு தேர்வு இருக்கவில்லை. அண்ணாவின் நீதி கட்சி தொடர்பு அவருக்கு ராஜாக்களோடும் பெரும் பணக்காரர்களோடும் கணவான்களோடும் பழகும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. ஆனால் சாமானியர்களை பற்றிய கவலைகளோடு சமூக பாகுபாடுகளை அகற்ற பாடுபட்டு வந்த, அலங்காரங்கள் இல்லாமல் கடும் மொழியில் பேசிவிடக்கூடிய பெரியார் ஈவே ராமசாமியைத்தான் அண்ணா தலைவராக தேர்ந்தெடுத்தார். 1935ஆம் ஆண்டு திருப்பூரில் நடந்த செங்குந்த இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முதலாக சந்தித்தார் அண்ணா. அப்போது முதல் பெரியார் அண்ணாவின் தலைவரானார். அப்போது நடந்த உரையாடலை 1949ஆம் ஆண்டு நடந்த திமுக தொடக்க விழாவில் அண்ணா இப்படி நினைவு கூர்ந்தார். பெரியார் என்னை பார்த்து என்ன செய்கிறாய் என்று கேட்டார். படிக்கிறேன், பரீட்சை எழுதியிருக்கிறேன் என்றேன். உத்தியோகம் பார்க்கப் போகிறாயா என்று கேட்டார். இல்லை, உத்தியோகம் விருப்பமில்லை, பொது வாழ்வில் ஈடுபட விருப்பம் என்று பதிலளித்தேன். அன்று முதல் அவர் என் தலைவரானார். நான் அவருக்கு ஸ்வீகார புத்திரன் ஆகிவிட்டேன். இப்படித்தான் அந்த நிகழ்வை குறிப்பிட்டார் அண்ணா. 1937ஆம் ஆண்டு ஈரோடு சென்ற அண்ணா அங்கு பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களில் துணை ஆசிரியராக 60 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை சேர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 28. அந்த வயதில் அண்ணாவின் திறமையை கண்டு வியந்த பெரியார் அதே ஆண்டு துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை அண்ணாவுக்கு அளித்தார். அதே ஆண்டில் இன்னொரு முக்கிய சம்பவமும் நடந்தது. சென்னை மாகாணத்தில் ஆட்சியை பிடித்த ராஜாஜி பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தி கற்பது கட்டாயம் என்றாக்கினார். இதை எதிர்த்து பெரியார் போராட்டம் அறிவித்தார். பெரியார், அண்ணா ஆகியோர் 1938ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். அண்ணாவுக்கு 4 மாத சிறைவாசம் விதிக்கப்பட்டது. பெரியாருக்கு ஓராண்டு சிறை தண்டனை கிடைத்தது. இந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்தார். அப்போது தமிழ்நாடு என்ற மாநிலமே உருவாகி இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோலவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருக்கும்போதுதான் பெரியாருக்கு நீதி கட்சி தலைவர் பதவியும் தரப்பட்டது. இதுவே பின்னாளில் நீதி கட்சியையும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தையும் இணைத்து 1944இல் திராவிடர் கழகமாக ஆக்குவதற்கு வழிகோலியது. நீதி கட்சியிலும் திராவிடர் கழகத்திலும் பெரியாரின் தளபதியாக இருந்தார் அண்ணா. இந்திய சுதந்திரம் குறித்து ஆலோசிக்கவும் 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்காகவும் 1942இல் இந்தியா வந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை சந்தித்து திராவிட நாட்டை தனி நாடாக அங்கீகரிக்கும்படி பெரியார் கோரிக்கை வைத்தார். அந்த சந்திப்பின் போது அண்ணா உடனிருந்தார். ஆனால் இந்த கோரிக்கையை சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சம்பவம் குறித்து அண்ணாதுரை மரணத்துக்கு பிறகு பேசிய ஈவிகி சம்பத், கிரிப்ஸ் ஏற்றுக்கொள்ளாததால் திராவிட நாடு கோரிக்கை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நழுவிவிட்டது என்று அண்ணா நினைக்கத் தொடங்கினார் என குறிப்பிட்டார். ஆனால் திராவிட நாடு என்ற லட்சியத்தை அண்ணா அத்துடன் கைவிடவில்லை. தன்னுடைய பத்திரிகைக்கு திராவிட நாடு என பெயர் வைத்தார். அந்த திராவிட நாடு என்ற லட்சியத்துக்கு தடையாக இருந்த விஷயங்கள் எதுவென அவரும் பெரியாரும் நினைத்தார்களோ அதற்கெல்லாம் எதிராக அண்ணா தீவிரமாக செயல்பட்டார். கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகிய நூல்கள் திராவிடர்கள் மீது ஆரியர்கள் வட இந்தியர்களின் ஆதிக்கம் செலுத்த வழி செய்வதாகவும் அவை அறிவுக்கு புறம்பாக இருப்பதாகவும் பெரியாரும் அண்ணாவும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். இவர்களின் கருத்துகளால் ஏராளமான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டனர். ஆனால் நீதி கட்சியின் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால் ஈர்க்கப்பட்ட தமிழ் ஆர்வலர்கள், புலவர்கள், சைவ வைணவ மதப்பற்று மிகுந்தவர்கள் இந்த கம்பராமாயண பெரிய புராண எதிர்ப்பால் பதட்டமடைந்தனர். கம்பராமாயணம், பெரிய புராணம் என்ற 2 நூல்களையும் தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று அண்ணா வாதிட்டார். இந்த கருத்தை எதிர்த்த தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை, நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஆகிய இருவரோடும் சேர்ந்து 1943ஆம் ஆண்டு அண்ணா தனித்தனியாக நேருக்கு நேர் விவாதத்தில் ஈடுபட்டார். 2 தரப்பும் மிகவும் மரியாதையான முறையில் நாகரிகமாக தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வாதிட்டன. இந்த விவாதம் தீ பரவட்டும் என்ற பெயரில் நூலாக வெளியாகி பிரபலமடைந்தது. ஆரிய மாயை, நீதிதேவன் மயக்கம், கம்பரசம் போன்ற சிறு நூல்களை எளிய நடையில் எழுதி அண்ணா வெளியிட்டார். கம்பராமாயணத்தில் இருக்கும் ஆபாசமான பகுதிகள் என்று தாம் கருதியவற்றை கம்பரசத்தில் விமர்சித்தார் அண்ணா. இலக்கிய வளத்துக்காக கம்பராமாயணத்தை ஏற்க வேண்டும் என்று வாதிட்டவர்களுக்கு அண்ணா சொன்ன பதில் இதுதான்:
தங்கள் கலைகளும் வாழ்க்கை முறையும் வேறுபட்டது என்று நிரூபிக்க முடிந்ததால்தான் 2 ஆண்டுகளில் தங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முஸ்லிம்களால் முன்னெடுக்க முடிந்தது. ஆனால் தமிழர்கள் ஆரியர்களின் வாழ்க்கை முறையையும் கலைகளையும் தங்களுடையது என்று ஏற்றுக்கொண்டதால் தன்னாட்சிக்கோ தன்மானத்துக்கோ அவர்களால் போராட முடியவில்லை. கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள் ஆரியர்களின் மேன்மையை பேசுகின்றன, தங்களைத் தாங்களே திராவிடர்கள் சிறுமையாக நினைக்கும்படி செய்கின்றன என வாதிட்டார் அண்ணா. இத்தகைய வாதங்கள் கடுமையான இனவாத உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதாக விமர்சிக்கப்பட்டன. ஆனால் மொழிநடை, அழகிய சொற்கள் ஆகியவற்றை தேடுகிறவர்கள் கம்பராமாயணம், திருவாசகம் ஆகியவற்றை படிக்கலாம் என்று கூறிய அண்ணா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றார். எதிரிகளின் நேர்மறை பண்பை ஏற்க வேண்டும் என்று சொல்வதற்கு அண்ணாவின் இந்த வாசகம் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. சரி, அண்ணாவுடன் பெரியாருக்கு முரண்பாடு ஏற்பட்டது ஏன்? திராவிடர் கழகத்தினர் கட்டாயம் கருப்புச் சட்டை அணிய வேண்டும் என்று பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை அண்ணா விரும்பவில்லை. இதனால் சுயமரியாதை இயக்கத்தினர் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று அண்ணா கருதினார். சில கூட்டங்களுக்கு அண்ணாவே வெள்ளை சட்டையில் வந்து பேசியது பெரியாரை எரிச்சல் படுத்தியது. அண்ணாவின் புகழ் காரணமாக அவர் புறக்கணிக்கப்பட முடியாதவராக இருந்தார். எதையும் வலுவாக ஆனால் நாசூக்காக பேசும் அண்ணாவின் திறமை காரணமாக மாற்றுக் கருத்து உடையவர்களையும் கவரும் ஆற்றல் அவருக்கு இருந்தது. இப்படி பல விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியார் அண்ணா இடையே விரிசல் அதிகமானது. இந்த நிலையில் பிரிட்டிஷாரிடமிருந்து நேரடியாக பாகிஸ்தான் போல திராவிட நாடு என்பதை தனி நாடாக்கி விடுதலை பெற வேண்டும் என பெரியார் மேற்கொண்ட முயற்சி தோற்றுப்போனது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்றது. வட இந்தியர்களிடம் திராவிடர்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்படுவதாக கூறி இதை பெரியார் துக்க தினம் என வருணித்தார். ஆனால் இதை ஒரு சுதந்திரமான நாட்டுக்கான, ஒரு ஜனநாயக அரசியலுக்கான வாய்ப்பாக அண்ணா பார்த்தார். இந்நிலையில் 70 வயதை கடந்த பெரியார் தன்னை விட சுமார் 40 வயது குறைந்தவரான மணியம்மையை திருமணம் செய்ய முடிவெடுத்தது திராவிடர் கழகத்துக்குள் பெரும் புயலை கிளப்பியது. இது கட்சிக்கு அவப்பெயரை கொண்டுவரும் என்று விமர்சனம் எழுந்தது. இது வெறும் திருமணம் மட்டுமல்ல, பெரியார் தனக்கு பிறகு தனது மனைவியை தலைவராக்க பார்க்கிறார் என்ற விமர்சனமும் வந்தது. இந்நிலையில் அதிருப்தியாளர்கள் கூடி 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தினர். அண்ணா அதன் பொதுச் செயலாளர் ஆனார். பெரியார் இந்த புதிய கட்சியை கடுமையாக விமர்சித்தார். முதலில் திராவிடர் கழகத்தைப் போலவே தேர்தல் அரசியலில் ஈடுபடாத இயக்கமாகவே திமுக இருந்தது. பிறகு 1957 ஆண்டு நடந்த 2வது பொதுத் தேர்தலில் பங்கேற்று 15 எம்எல்ஏக்களை வென்றது. காஞ்சிபுரத்தில் அண்ணா வெற்றி பெற்றார். 2 எம்பிக்களும் வென்றனர். 1962 ஆண்டு நடந்த அடுத்த தேர்தலில் திமுக 50 தொகுதிகளை வென்றது. ஆனால் அண்ணா தோல்வியடைந்தார். இதையடுத்து திமுக எம்எல்ஏக்களால் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்கு அவர் ஆற்றிய முதல் உரை புகழ்பெற்றது. திமுகவை தோற்றுவித்த போது அதன் கொள்கையாக நாத்திகம் இருக்கவில்லை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சமரச கொள்கையை அண்ணா வெளிப்படுத்தினார். இது தீவிர பெரியாரியவாதிகளால் விமர்சிக்கப்பட்டது. நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், அதற்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்ற அண்ணாவின் வாசகம் வெகுஜன அரசியலுக்கேற்ற நிலைப்பாடாக, அதே நேரம் மதச்சார்பற்ற அரசியலுக்கேற்ற நிலைப்பாடாகவும் இருந்தது. இதற்கிடையில் அண்ணாவுக்கும் திரைப்படங்களுக்கும் இருந்த தொடர்பை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அண்ணாவுக்கு முன்பே உடுமலை நாராயண கவி, பாரதிதாசன் போன்ற திராவிட இயக்க சிந்தனை உள்ள கவிஞர்கள் சினிமாவுக்குள் நுழைந்துவிட்டனர். ஆனால் 1948 ஆண்டு நல்லதம்பி படத்துக்கு வசனகர்த்தாவாக அண்ணா திரைத்துறையில் நுழைந்தபோது அது திராவிட இயக்கத்துக்கும் திரைத்துறைக்குமே முக்கியமான திருப்பு முனையாக, பண்பாட்டு மாற்றமாக இருந்தது என்கிறார் திரைப்படம் குறித்து முனைவர் பட்ட ஆய்வு செய்தவரும் தமிழ் பேராசிரியருமான இரா முருகன். நல்லதம்பிக்கு அண்ணா வசனம் எழுதியிருந்தாலும் 1949 ஆண்டு அண்ணாவின் கதை வசனத்துடன் வெளியான வேலைக்காரி படம்தான் உண்மையில் திரைத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அதற்கு முன்பு காவிய படங்கள், அரசர்களை பற்றிய படங்கள், தெய்வங்களை பற்றிய படங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் அண்ணாவின் வேலைக்காரிதான் சாமானிய மனிதர்களை பற்றிய கதையை தமிழ் திரைத்துறையில் பேசிய முதல் படம் என்கிறார் முருகன். தெய்வீகமான காவியமான பெயர்களை தாங்கியே படங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில் வேலைக்காரி என்ற பெயரே அந்த கால திரைத்துறையில் புரட்சிகரமானது என்கிறார் பேராசிரியர் முருகன். சரி, அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை எப்போது கைவிட்டார்? திமுக கட்சி தன்னுடைய திராவிட நாடு பிரிவினை கொள்கையை நீண்ட காலம் கைவிடாமல் இருந்தது. ஆனால் 1963 ஆண்டு மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு பிரிவினை கோரும் அமைப்புகள் இந்தியாவில் தேர்தலில் பங்கேற்பதை தடை செய்யும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்தியது. இந்த 16வது அரசமைப்பு சட்ட திருத்தமே திமுகவை குறிவைத்து கொண்டுவரப்பட்டதுதான் என்று தமது ரிபப்ளிக் ஆஃப் ரெட்டோரிக் நூலில் குறிப்பிடுகிறார் மூத்த வழக்குரைஞர் அபினவ் சந்திரசூட். இதையடுத்து திமுக திராவிட இயக்க கோரிக்கையை கைவிடுவதா அல்லது தேர்தலில் போட்டியிடும் திட்டத்தை கைவிடுவதா என்ற சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பிரச்சனை 1963 ஜூன் 8, 9, 10 தேதிகளில் நடந்த திமுக பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டது. திராவிட நாடு கோரிக்கையை தற்காலிகமாக கைவிட்டு தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை அடுக்கி மிக நீண்ட உரையை அண்ணா ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி வைத்து பொதுக்குழுவில் வாசித்தார்.
இந்த தமிழ் உரையை பின்னாளில் கருணாநிதி எண்ணி துணிக கருமம் என்ற பெயரில் தனி நூலாக பதிப்பித்து வெளியிட்டார். முடிவில் தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு திராவிட நாடு கோரிக்கை கைவிடப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கைக்கான காரணம் அப்படியே இருப்பதாக தெரிவித்தார் அண்ணா. இதன் பிறகு திராவிட நாடு கோரிக்கை மாநில சுயாட்சி கோரிக்கையாக மாற்றம் பெற்றது. மாநிலங்களுக்கு கூடுதல் உரிமை வேண்டும் என வாதிட்டார் அண்ணா. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது அண்ணாவின் புகழ்பெற்ற முழக்கம். இதன் பிறகு 1965ஆம் ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணா தலைமையிலான திமுக தீவிரமாக ஈடுபட்டது. போராட்டம் வன்முறையாக மாறியபோது அண்ணா போராட்டத்தை நிறுத்தினாலும் கூட அந்த போராட்டம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான உந்து விசையாக மாறியது. அத்துடன் விலைவாசி உயர்வு போன்ற வாழ்வாதார பிரச்சினைகளும் பக்தவச்சலம் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி அலையை உருவாக்கியிருந்தன. ராஜாஜி தலைமையிலான சுதந்திரா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திமுக பெருவெற்றி பெற்றது. 1967 மார்ச் 6ஆம் தேதி அண்ணா முதல்வரானார். அண்ணாவும் அமைச்சர்களும் இறைவனின் பெயரால் பதவியேற்காமல் உளமாற என உறுதி கூறி பதவியேற்றனர். வெற்றி பெற்ற பிறகு 18 ஆண்டுகால பிரிவுக்கு பின் பெரியாரை சென்று பார்த்தார் அண்ணா. தங்கள் தேர்தல் வெற்றியை பெரியாருக்கு சமர்ப்பிப்பதாகவும் அவர் கூறினார். அதன் பிறகு திமுக மற்றும் அண்ணா மீதான பகையை விட்டார் பெரியார். சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. புரோகிதர்கள் இல்லாமல் நடக்கும் சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஆகியவை அவரது குறுகிய கால ஆட்சியின் சாதனைகள். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான ₹1 ஒரு படி அரிசி திட்டம் செயல்படுத்தப்பட்டு பிறகு நிதி பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்டது. சிக்கன நடவடிக்கையாக அமைச்சர்களின் ஊதியம் பாதியாக குறைக்கப்பட்டது. அண்ணா சென்னை நுங்கம்பாக்கம் அவென்யூ சாலையில் உள்ள தமது எளிமையான வீட்டிலேயே வாழ்ந்தார். ஒருவர் வைத்திருக்கக்கூடிய நில அளவுக்கான உச்சவரம்பை 30 ஏக்கரில் இருந்து 15 ஏக்கராக குறைத்து சட்டம் இயற்ற அண்ணா நடவடிக்கை எடுத்தார். அந்த நடவடிக்கை அவரது மரணத்துக்கு பிறகே நிறைவடைந்தது. அண்ணாவின் மரணத்துக்கு பிறகு கருணாநிதி முதல்வராக இருந்தபோது 1,78,880 ஏக்கர் மிகை நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு 1,36,236 நிலமற்ற விவசாயிகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டன என்கிறார் ஆர். கண்ணன். முதல் 2 உலகத் தமிழ் மாநாடுகளை நடத்தியதும் அண்ணாவின் சாதனை. இதையடுத்து தமிழ்நாடு அரசின் கொள்கையாக இருமொழி கொள்கையையும் அண்ணா கொண்டு வந்தார். 1968 ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கே உரையாற்றினார் அண்ணா. அதே ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டமளித்தது. அதே ஆண்டு செப்டம்பரில் அண்ணாவுக்கு புற்றுநோய் இருப்பது தெரியவந்தது. சிகிச்சைக்காக அண்ணா செப்டம்பர் 10ஆம் தேதி அமெரிக்காவுக்கு கிளம்பினார். அவரை நேரில் வந்து கண்ணீர் மல்க வழியனுப்பி வைத்தார் பெரியார். சிகிச்சை முடிந்து அண்ணா சென்னை திரும்பிய பிறகும் அவரது உடல்நிலை மிகவும் பலவீனமாகவே இருந்தது. 1969 ஜனவரி இறுதியில் அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆனால் பிப்ரவரி 3ஆம் தேதி அதிகாலை 12:20க்கு அண்ணா இறந்தார். தஞ்சையை அடுத்த கீழ்வெண்மணியில் கூலி உயர்வு கேட்டதற்காக 44 தலித்துகள் உயிரோடு கொளுத்தப்பட்ட நிகழ்வு அவரது ஆட்சி காலத்தில் 1968 டிசம்பர் 25ஆம் தேதி நடந்தது. இது தொடர்பாக அண்ணா எடுத்த நடவடிக்கை குறித்து கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆனால் அப்போது அண்ணா மிகவும் உடல் நலிவுற்றிருந்தார். அமைச்சர்களை அந்த இடத்துக்கு அனுப்பி நடவடிக்கையை துரிதப்படுத்தினார். ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு அண்ணா சுமார் 1 மாதத்தில் இறந்துவிட்டார். எனவே அண்ணாவின் நடவடிக்கையை இந்த சம்பவத்தில் மதிப்பிட முடியாது என்று வாதிடுவோர் உண்டு. அண்ணாவை பற்றி குறிப்பிடும்போது தமிழையும் அவரையும் பிரிக்க முடியாது. தற்கால தமிழ்மொழி மீது அண்ணா செலுத்திய தாக்கம் அளப்பரியது. வெந்த புண்ணில் வேல்பாய்ச்சியது போல என்ற தொடரை பலரும் பழமொழி என கருதியிருக்கலாம். ஆனால் இது அண்ணாவின் சொல்லாட்சி. உறுப்பினர் என்ற சொல் தமிழுக்கு அண்ணாவின் கொடை என்று தமிழ் ஆட்சி மொழித்துறை அலுவலர் ஒருவர் ஒரு கருத்தரங்கில் தெரிவித்தார். தமிழில் ஏராளமான சமஸ்கிருத சொற்கள் கலந்து மணிப்பிரவலம் என்று சொல்லக்கூடிய கலப்பு மொழியாக ஆகிவிட்டிருந்த நிலையில் அந்த சமஸ்கிருத சொற்களை நீக்கி தமிழை மீட்க முயன்றது தனித்தமிழ் இயக்கம். மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், தேவநேய பாவாணர் போன்றோரால் முன்னெடுக்கப்பட்ட அந்த இயக்கம் பெரிதும் புலவர்களின் இயக்கமாகவே இருந்தது. ஆனால் தமிழ்ச் சமூகத்தின் புதிய தேவைகளுக்கேற்ப தனித்தமிழ் சொற்களை படைத்து அதை மேடையில் பேசி பிறகு பேச்சு மொழியாகவும் ஆக்கியது திராவிட இயக்கத்தின் சாதனை என்றால் அந்த சாதனை பயணத்தை தொடக்கியவர் அண்ணா. பஞ்சாயத்து சமிதி என்ற சொல் ஊராட்சி ஒன்றியமானதும், காரிய கமிட்டி செயற்குழு ஆனதும், மந்திரி அமைச்சரானதும், அக்கிரசேனார் அவைத்தலைவரானதும், சட்டசபை சட்டப்பேரவையானதும் அண்ணா தொடங்கிய பேச்சுமொழி புரட்சி செய்த சில வேதி வினைகளே. அரசியல் வானில் அண்ணா கொண்டு வந்தது வெறும் பேச்சு மாற்றமல்ல, அது மிகப்பெரிய அரசியல் விளைவை நோக்கிய பயணம். அதன் திசையோடு உடன்பட்டவர்களும் மாறுபட்டவர்களும் உண்டு என்பது வேறு கதை. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ் மேடை பேச்சு
பழங்கால பேச்சைப் போல ஒலிக்கத் தொடங்கியது. பழங்கால சொற்களை, உவமைகளை, உருவகங்களை பயன்படுத்த தொடங்கியது. ஆனால் இவையெல்லாம் நவீன ஜனநாயக அரசியலை பேசுவதற்காகவே பயன்பட்டன. வேறு சொற்களில் கூறுவதானால், தமிழர்கள் தங்களை ஒரு நாடாக, ஒரு மக்களாக, பொதுமக்கள் திரளாக, ஒரு அரசியல் பொருளாதாரமாக, பெரிய அளவில் இவை அனைத்துமாக நினைக்கத் தொடங்கினர். இப்படி அவர்கள் புதிதாக ஒன்றை செய்ய முயன்றபோது அவர்களது பழைய விஷயங்கள் மேலெழுந்து வந்தன என தமிழ் மேடை பேச்சும் திராவிட அழுகியலும் என்ற தமது நூலில் குறிப்பிடுகிறார் ஏல் பல்கலைக்கழக மானுடவியல் பேராசிரியர் பெர்னார்டு பேட். அதாவது, மேடை பேச்சில் செந்தமிழை கொண்டு வந்த திராவிட அரசியல் அதை பழமையை நோக்கி கொண்டு செல்வதற்காக செய்யவில்லை, நவீன ஜனநாயக அரசியலுக்காக அதை செய்தது. புதிதாக ஒரு சமூகமாக, நாடாக, பொருளாதார அமைப்பாக தங்களை நினைக்கத் தொடங்கிய நிலையில் அந்த அரசியலை பேசுவதற்காகவே பழைய மொழியை மீட்டெடுத்து அவர்கள் பயன்படுத்தினர் என்பதே அவர் கூறுவதன் பொருள். இப்படி பழமையான செம்மொழியை மீட்டெடுத்து அதை புதிய அரசியலுக்கு பயன்படுத்தும் அசகாய சூரத்தனத்தை திராவிட அரசியலுக்கு கொடையாக அளித்தது வேறு எவரும் அல்ல, அண்ணாதான்.